வான மண்டலத்தில் கிரியை செய்கிற வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள், இவைகள் தான் விழுந்து போன தேவ தூதர்களின் கூட்டங்கள். வானத்திலிருந்து முழு உலகத்தையும் இவைகள் தான் ஆதிக்கம் செலுத்தது. நாடுகளுக்கு இடையே சண்டையை உண்டு பண்ணி, நாடுகளுக்கு இடையே குழப்பங்களை உண்டு பண்ணி, தீவிரவாத இயக்கங்களை இயக்கி கொண்டு நிறைய ஜனங்கள் ஆக்சிடென்ட்ல, பெரிய பெரிய விபத்துல, ட்ரெயின் ஆக்சிடென்ட், பிளேன் ஆக்சிடென்ட், இதெல்லாம் கொண்டு வருவது எதுனா வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகள். அங்கங்க ரவுடிசம் எழுப்புவது, ரவுடிகளை எழுப்புவது, நிறைய வாலிப பிள்ளைகளை ஒரு கூட்டமா எழுப்பி கூலிப்பட, இதெல்லாம் வான மண்டலத்தின் ஆவிகளுடைய கிரியை தான். போதை வஸ்துக்களை விற்பனை செய்வது, குழந்தை கடத்தல், இந்த மாதிரி பெரிய பெரிய உலகத்திலேயே விபச்சார விடுதிகள் எல்லாம் இயக்கி கொண்டிருப்பது எதுனா இந்த வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகள், ஸ்ட்ராங்கரான ஸ்பிரிட்ஸ். இந்த ஆவிகள் தான் இன்றைக்கு இந்திய தேசத்துல விக்கிரகங்களாக நின்று கொண்டிருக்கிறது. இந்த விக்கிரகங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஆவியெல்லாம் இந்த வானத்திலிருந்து விழுந்த இந்த தேவ தூதர்கள். இவைகளை எதிர்க்க இன்னும் நமக்கு பலன் வேண்டும், இன்னும் நமக்கு அபிஷேகம் வேண்டும். அப்பதான் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். உன் சத்துருக்களின் பிடரிய நீ இது முதற்கொண்டு நீ மிதிப்பாய், உன் சத்துருக்களின் மேடுகளை நீ நசுக்கி போடுவாய். எப்படி தாவீது கோலியாத்து தாவீதுக்கு முன்பதாக வந்து நின்ற போது கோலியாத்தை தாவீது பார்த்து பயப்படல. தாவீதின் பார்வைக்கு அந்த கோலியாத்து ஒரு சுண்டக்காய போல காணப்பட்டான். தேசமே பார்த்து கோலியாத்தை பார்த்து நடங்கதானா, தாவீதினுடைய பார்வைக்கு கோலியாத்து ஒரு சுண்டக்காய். சவுல் சொல்றாரு, ஏய் தாவீது, நீ அவன் எதிர்க்க சும்மா போய் நிக்காதப்பா, அவன் சிறு வயது முதற்கொண்டு அவன் யுத்தம் வீரம்பா, அவன் 7 அடியில இருக்கிறான், அவன் கையில இருக்கிற அந்த ஈட்டினுடைய இரும்பினுடைய வெயிட் மட்டும் 7 கிலோப்பா, அவன் உடம்புல அவன் போட்டு இருக்கிற அந்த கலசங்களுடைய எடையெல்லாம் பார்த்தா அது கிட்டத்தட்ட 60 கிலோ எடையை போட்டுட்டு இருக்கிறான். சவுல் சொல்றான், இந்தா என் பட்டயத்தை போட்டுக்கோ, என்னுடைய கேடகத்தை எடுத்துக்கோ, என்னுடைய ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்க. அவன் போட்டு பார்த்தா அது லொட 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 லொடன்னு ஆடுது. அவன் சொன்னா, இதெல்லாம் எனக்கு வேணாம், என்னை விட்டுருங்க, நான் அவனை எதிர்ப்பது எப்படி, சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினால் நான் அவனை எதிர்த்து போகிறேன். ஒரே ஒரு கூழாங்கல், அவ்வளவு பயிற்சி பண்ணப்பட்ட ஒரு கோலியாத்தை அடிக்க ஒரே ஒரு சின்ன கூழாங்கல், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. கோலியாத் எப்படி விழுந்தான்? தாவீதுக்கு முன்பதாக அடிச்சா பின்னாடி தான் விழுந்தான். ஆனா கோலியாத்து முகம் கூப்புற இப்படி விழுந்தான். அந்த கோலியாத் மேல தாவீது எழும்பி, அவன் நெஞ்சு மேல எழும்பி நின்று அவனுடைய பட்டயத்தை எடுத்து அவனுடைய கழுத்தை வெட்டி போட்டான். இதுதான் தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் சத்துருக்கள் மேல கொடுக்கிற உன்னத பலன். எல்லாரும் கோலியாத்தை பார்த்து மதிச்சாங்க, ஆனா தாவீது மட்டும்தான் மிதிச்சான். உன் சத்துருக்களை மதிக்கல, சத்துருக்களை மிதிக்கிற அத்தாரிட்டியை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். உன் சத்துருக்களை பார்த்து நீங்க ஓட தேவையில்லை சிஸ்டர், உங்கள் சத்துருக்கள் தான் உங்களை பார்த்து ஓடணும். அந்த பயங்கரத்தை கர்த்தர் இது முதற்கொண்டு உங்கள் வாழ்க்கையில வெளிப்படுத்துவார். தேவன் அந்த மிதிக்கிற அபிஷேகத்தை நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். தைரியமா சத்துருவை மிதிங்க. உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற அந்தகார சக்திகளை பார்த்து பயப்படாதீங்க. நைட் நேரத்தில் ஏதோ ஒன்று வருது, அழுத்துது, ஏதோ ஒரு சொப்பனம் வருது, சொப்பனத்துல பாம்பு வருது, நாய் வருது, தேல் வருது, வீட்டுக்குள்ள ஏதோ கருப்பா உருவம் மறைஞ்சு ஓடி, இதெல்லாம் பார்த்து நீங்க பயப்படக்கூடாது சிஸ்டர். அவைகளை நீங்க எதிர்க்கணும் இயேசுவின் நாமத்தை சொல்லி.